ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஹாஸ்டிவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளில் போடுங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் December 6th வந்திருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். சார் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, எஸ்பிஓ மெம்பர்ஸ் கொஸ்டின் கேட்டதுக்கு சார் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதை என்னன்னு சொல்லிவிட்டு நான் விரிவாக்கமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா எடிகோட்ஸ் ஆஃபர் வந்து நேத்தோடு முடிஞ்சிருச்சு. அதாவது December 5 முடிஞ்சுது. இதுக்கு மேலே வந்து அந்த 70% ஆஃபர் வந்து கிடையாது. ஓகேங்களா, எஸ்பிஓவில் இருக்கிற மெம்பர்ஸ் இதுக்கு மேலே வந்து அந்த எடிகோட்ஸை பர்ச்சேஸ் பண்ணணுன்னா 20% ஆஃபரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ஆனால் அந்த December 5 யாரெல்லாம் வந்து எடிகோட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் வந்து இதுக்கு மேலே எடிகோட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு வந்து கிடையாது. ஓகேங்களா, ஏன் எதனால் கிடையாது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அதாவது லைவ் வந்து அன்லிமிட்டெட் லைவ் வந்து அவங்களுக்கு அக்சஸ் உண்டு. ஓகேங்களா, அவங்க எப்போ வேணாலும் அந்த லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் அந்த லைவில் கொஸ்டின் கேட்டுக்கலாம். அவங்க அந்த லைவை அட்டன் பண்ணலாம் கூட அவங்க எடிகோட்ஸ் கோர்ஸ்லேயே வந்து அந்த லைவ் வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. வேணுங்கிறப்ப அவங்க வந்து பார்த்துக்கலாம். ஆனால் இந்த December 5 மேலே யாரெல்லாம் வந்து எடிகோட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, அதாவது அந்த ஆஃபர் முடிஞ்சு இதுக்கு மேலே யாரெல்லாம் வந்து எடிகோட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா, அவங்களுக்கு அந்த அன்லிமிட்டெட் லைவ் கிடையாது. ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு லைவ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, லிமிட்டடான அக்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த 70%ல் பர்ச்சேஸ் பண்ண மெம்பர்ஸ் இருக்கிற அந்த பெனிஃபிட் வந்து இதுக்கு மேலே எடிகோட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுற மெம்பர்ஸுக்கு வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பேமோட் ஆப்பில் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் பர்ச்சேஸ் பண்ணது என்னவோ கொஞ்சம் பேர் தான். ஓகேங்களா, அதுக்குரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து சார் இன்றைக்கி நைட் இல்லைன்னா நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பேமோட் ஆப்பில் வந்து வெல்கம் கிட்டு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து வெல்கம் கிட் இல்லாமல் அதர் ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இதனால் ப்ராப்ளம் வந்து ஒன்றும் இல்லை. ஆனால் பெனிஃபிட் வந்து கிடைக்காதுல்ல. அந்த பேமோட் ஷாப்பிங் ஆப் சைடில் இருந்து சொல்லியிருந்தாங்க எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்குன்னு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், அது வரைக்கும் வெல்கம் கிட்டு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், அதர் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதை மீறியும் வந்து நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதர் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மைக்ரோ டாஸ்க் பண்ணும்போது ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அந்த அவசியம் இருக்கும். நிறையா பேர் வந்து அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணி, ஓகேங்களா, ப்ளூ கலரில் ஒரு டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணி நிறையா பேர் வந்து இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் வெயிட்டிங் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்குள்ளே போகாமல் அப்படியே வெயிட்டிங் பேஜ்லேயே இருக்குது அப்படின்ட்டு மற்றவங்கள்கிட்ட அந்த லிங்க்கை வாங்கி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி டாஸ்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதனால எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும்னு அவங்களுக்கு தெரியல. ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் அந்த பேமோட் சைடில் இருந்து கிடைக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காது, அந்த ஆஃபர்ஸ் வந்து கிடைக்காது. ஓகேங்களா, இது மாதிரி ஒரு 44 மெம்பர்ஸ் வந்து அவங்களோட பேஜில் இருந்து அந்த ஆப்பை லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ண வச்சு அவங்க அந்த ரெஃபர் அமௌண்ட் 10 rupees எயின் பண்ணிய வெல்கம் கிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 44 மெம்பர்ஸ் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது அந்த ரெஃபரை வந்து மற்றவங்களை இன்ஸ்டால் பண்ண வச்சு ரெஃபர் லிங்கை இன்ஸ்டால் பண்ணி வச்சு அவங்க வந்து வெல்கம் கிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இதனால் என்ன ப்ராப்ளம்னா, அவங்க ஐடி வந்து யாருன்னு கண்டுபிடிச்சி எஸ்பிஓ சைடில் வந்து அவங்க ஐடிஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அவங்க லிங்க்கை டச் பண்ணி தாங்க நாங்கள் வந்து அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோம், எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. வரும்.
ஓகேங்களா. ஏன்னா எஸ்பிஓ சைடில் இருந்து கிடைக்கிற அந்த ஆஃபர் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காது. உங்களோட போர்ட்டலில் உங்களோட ஐடியில் இருந்து நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்கள் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும், பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்க, நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட லிங்க் வாங்கி நாங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடாது, எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் வேறு என்ன தாங்க பண்ணட்டும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அதுக்கு என்ன ஆன்சர்லாம், அந்த டவுன்லோட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்களா அங்கே லிங்க்கு ஷோ ஆகும். என்ன பண்ணணும், அழுத்தி பிடிக்கணும். அந்த பட்டனை அழுத்தி பிடிச்சிங்களா அங்கே காப்பி அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதை காப்பி பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஆப் மார்க்கெட் அப்படின்னு ஒரு இது இருக்கும், அங்கே போய்ட்டு கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ப்ரௌசரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா. யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணிங்களா எப்படி ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது நிறைய வருங்க ஓகேங்களா. அது மாதிரி அதர் வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி இல்லைன்னா குரோமோவில் கூட போய் குரோமோவில் கூட போயிட்டு அந்த லிங்க்கை போட்டிங்களா அங்கே வரும் ஓகேங்களா. அங்கே கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கண்டென்ட் ரைட்டர். கண்டென்ட் ரைட்டரில் வந்து எங்களுக்கு 2 rupees ஆட் ஆகுது. எதனால் ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் வந்து கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. 0 கீவேர்ட்ஸ்னால் 2 rupees 3 rupees அப்படின்னு சொல்லி அங்கே காமிக்கும். ஏன்னா 0வில் இருந்ததுன்னா அங்கே வந்து அது அக்சஸ் பண்ணிக்காது அப்படின்ற காரணத்தினால ஒரு 2 rupees 1 rupees அதில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து ஸ்பான்சர் கண்டென்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க உங்கள் போஸ்ட்டில். அதனால தான் உங்களுக்கு அது மாதிரி 2 rupees 1 rupees வந்து அங்கே கிரெடிட் ஆகும் ஓகேங்களா. நான் 0 பேலன்ஸில் வந்து அங்கே இருக்கக்கூடாதுன்றதுனால அந்த 2 rupees 1 rupees வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதனால் கரெக்டாக உங்கள் போஸ்ட்டெலாம் நீங்கள் வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணி ஸ்பான்சர் கீபோர்ட்ஸை கரெக்டாக கொடுத்து மென்ஷன் பண்ணால் தான் ஃபுல் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இனிமேட்டுக்கு வந்து மிஸ்டேக் பண்ணாமல் வந்து டாஸ்க் பண்ண பாருங்கள் ஓகேங்களா. அது டிஜிட்டல் இன்ஃப்ளூயனராக இருந்தாலும் சரி, மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, அண்டு கண்டென்ட் ரைட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் கரெக்டாக பண்ணுற பட்சத்தில் தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இனிமேட்டுக்கு எஸ்பிஓ வந்து நிறைய கண்டிஷன்ஸ் வந்து கொண்டுட்டு வர போகிறாங்க ஓகேங்களா. அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்து சாரு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தான் தெரியும் சார் என்ன சொல்ல போகிறாங்கன்னே. நிறைய பேர் வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்லாம் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதனால் கடுமையான அந்த கண்டிஷன்ஸ் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ டீம் செலெக்ஷன் விட்டிருந்த போது நான் தெரியாமல் வந்து ரீஃபண்ட் டீம் வந்து சூஸ் பண்ணிட்டேன். தவறுதலாக நான் ரீஃபண்ட் டீம் சூஸ் பண்ணிட்டேன். வேறு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. உங்களுக்கு ரீஃபண்ட் தான் நீங்கள் வாங்கிக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு விட்ரோல் அமௌண்ட்டு கிரெடிட் ஆன உடனே நீங்கள் வந்து ப்ரூஃப் ஷேர் பண்ணலைன்னா உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகி அந்த 7 daysக்குள்ளே நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் வந்து அந்த ப்ரூஃபை வந்து ஷேர் பண்ணியிருக்கணும். நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் ஆகுது, இல்லைன்னா பேங்க் புக்கை ப்ரிண்ட் அவுட் எடுத்து, இல்லைன்னா ஏடிஎம்மில் மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து, இல்லைன்னா ஆதார் கார்டு நீங்கள் கூட செக் பண்ணி அதில் கூட பில் வரும். அதை கூட நீங்கள் இணைச்சி ஏதாவது ஒரு பண்ணி நீங்கள் ப்ரூஃப் வந்து சென்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. உங்கள் நம்ம எஸ்பிஓ ஐடியை போட்டு செக் பண்ணிங்களாவே அதில் தெரிஞ்சிடும் ஓகேங்களா. உங்கள் ஐடியில் அதை ப்ரூஃப் வந்து ஷேர் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். யாரெல்லாம் ஷேர் பண்ணலையோ அவங்க ஐடியெலாம் கண்டிப்பாக வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் மறக்காமல் வந்து உங்கள் அமௌண்ட்டு கிரெடிட் ஆன உடனே அந்த ப்ரூஃபை வந்து கமெண்டர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்டர்ஸ் வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஷேர் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ரீஃபண்ட் மெம்பர்ஸும் தான், எனக்கு தான் ரீஃபண்ட் வந்துருச்சே நான் வந்து ப்ரூஃபை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா, அது உங்களோட மிஸ்டேக் தான் ஓகேங்களா. நீங்களும் கமெண்டர்ஸுக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்துருச்சு, ரீஃபண்ட் அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு அந்த ப்ரூஃபை கமெண்டர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ரீஃபண்டு தானே வாங்கியிருக்கீங்க, இன்னும் ஒர்க்கிங் வேலட்டில் இருக்கிற அமௌண்ட் நீங்கள் வாங்கலல்ல. அதனால் அதை ஷேர் பண்ணிங்களா தான் ஒர்க்கிங் வேலட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அதனால் அசால்ட்டாக இருக்காமல் மெசேஜ் அனுப்பிடுங்க ஓகேங்களா. இன்னும் ரீஃபண்டு பற்றின அப்டேட் இருக்குது. அதுக்கப்புறம் பேமெண்ட் கிரெடிட் ஆகலை, விட்ராவல் அமௌண்ட் கிரெடிட் ஆகலைன்னு
அது ஒரு அப்டேட் இருக்குது. அப்புறம் டாஸ்க் அமௌண்ட் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற அந்த அப்டேட் இருக்குது. அந்த அப்டேட்லாம் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் தரேன். ஏன்னா லாங் வீடியோ தான் நீங்கள் யாருமே பார்க்க மாட்டேறீங்களே. 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோவே நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க. அதனால தான் இப்படி நான் வீடியோவை பிரித்து போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன். தேங்க்யூ வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.